வெல்கம் டு ருத்ரா குக்கிங். இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் அருமையான அற்புதமான ஜவ்வரிசியில் ரசகுல்லா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஜவ்வரிசி ரசகுல்லாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதை நான் நல்லா ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதுவும் கூட 1/4 பவுல் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 பவுல் பால் பவுடர் இதை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எந்தளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டைங்களை நம்ம இருக்கிற மாவு எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்க வேண்டாம். பால் அப்படியே நல்லா காய்ச்சின பிறகு பொங்கி வரும். அந்த நேரத்தில் 1/4 பவுல் பால் பவுடர் சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நம்ம கலந்து விடக்கூடாது. அந்த பால்ஸ் மேலே அப்படியே வெந்து மேலே வரும். அப்போ தான் நம்ம அதை கரண்டியால் கலந்து விடணும். இப்போ எல்லா பால்ஸும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கொதித்து பால்ஸ் எல்லாம் மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லாவே வேகணும். நல்லா வெந்தால் தான் நம்ம சர்க்கரையே சேர்க்கணும். இப்போ நல்லா வெந்த பிறகு இப்போ இதுக்கு நான் ஒரு பவுல் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதனால் 1 பவுல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்து அப்படியே மெதுவாக அதை கலந்து விடுங்க. ஏன்னா அந்த உருண்டையெல்லாம் அந்த ரசகுல்லாலாம் உடஞ்சிடும். அதனால் பார்த்து மெதுவாக அதை கலந்து விட்டுக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்ததால் இந்த சர்க்கரையோடு அந்த பாலோடு சேர்ந்து அந்த ரசகுல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அந்த ரசகுல்லா அந்த சர்க்கரையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கின்னு செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது மேலே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற நட்ஸ் எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதாம் பிஸ்தா 2யும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு கூலிங்காக வேணுன்னா அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உண்மையில் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.